போஸ்டல் சேவா கேந்திராலேயே ஒரு மிகச்சிறந்த அலுவலகமாக இது ஒரு ஏசி வசதியோட உள்ள வந்து பாஸ்போர்ட்டினுடைய வரலாற்றை எல்லாம் மக்களுக்கு சொல்கிற அளவில் பாஸ்போர்ட் எடுப்பதற்கான வழிமுறைகள் இதெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படையில் அது மாதிரி வந்து நம்ம ஒரு சிறந்த பாஸ்போர்ட் அலுவலகமாக இந்த திண்டுக்கல் உருவெடுத்திருப்பதற்கு காரணம் இங்கே பொதுமக்கள் மத்தியில் நம்முடைய சேம்பர் ஆஃப் காமர்ஸ் காயூர் அசோசியேஷனுடைய பங்களிப்பு, அவங்களுடைய ஆதரவு, ஒத்துழைப்பு இதுதான் இன்னைக்கு விரைவில் துவங்குவதற்கு காரணமாக இருந்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடை ரோடு பகுதியில் செயல்பட்டு வந்த பாஸ்போர்ட் அலுவலகம் தற்போது திண்டுக்கல் தலைமை தபால் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பான நிகழ்ச்சி பாஸ்போர்ட் அலுவலகம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் கலந்து கொண்டார். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். சட்டமன்ற கூட்டத்தொடரை மக்களுக்கு பயனுள்ள வகையில் நடத்த வேண்டும் என அவர் தெரிவித்தார். தொகுதி சார்ந்த பிரச்சினைகள், தமிழ்நாட்டின் வளர்ச்சி, விவசாயம் மற்றும் தொழில் மேம்பாடு உள்ளிட்ட மக்கள் நலன் சார்ந்த முக்கிய பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து விவாதங்கள் நடைபெற வேண்டும் என்றும் கூறினார். கடந்த 10ஆம் தேதி முதல் செயல்பட துவங்கியிருக்கு. ஆகவே இந்த போஸ்டல் சேவா கேந்திரா பொறுத்தவரை இது ஒரு மாவட்ட தலைநகரில் அமைந்தால்தான் மக்களுக்கு எளிமையாக வந்து மக்கள் வந்து எல்லா இடங்களையும் பாஸ்போர்ட் சேவையை பயன்படுத்தி கொள்ள முடியுங்கிற அடிப்படையில் நீண்ட நாள் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆகவே தேர்தல் காலத்திலும் நான் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். இங்கே வந்து திண்டுக்கல்லில் நான் வந்து பாஸ்போர்ட் அலுவலகத்தை துவக்குவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தோம். அந்த வாக்குறுதி அடிப்படையில் ஏற்கனவே நம்முடைய டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை பாஸ்போர்ட் அலுவலரிடம் சந்தித்து இது சம்பந்தமாக ஒரு 3 முறை தொடர்ச்சியாக வலியுறுத்தினதை ஒட்டி தான் அவங்க வந்து மினிஸ்ட்ரி அளவுக்கு அதற்கான ஒப்புதல் பெற்று இங்கே வந்து பாஸ்போர்ட் சேவா கேந்திரா துவங்குவதற்கு உதவி செஞ்சுருக்காங்க. இது வந்து என்னென்னா இந்த மாவட்ட மக்களுடைய ஒத்துழைப்போடு இது நடந்திருக்குங்கிறது தான் நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஏன்னா இது வந்து ஒரு பாஸ்போர்ட் சேவா கேந்திராங்கிற இந்த அலுவலகத்தை உருவாக்குறதுக்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து தன்னுடைய அலுவலகத்தில் ஒரு பகுதியை கொடுத்துருக்காங்க. அதை வந்து இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் ஷிஃப்டிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு குறைந்தபட்ச நிதி ஒதுக்கீடு தான் அதில் பண்ண முடியுங்கிற நிலைமையில் திண்டுக்கல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஒரு பெரிய உதவியை செஞ்சு அந்த இதை கொண்டு வர்றதுக்கு இங்கே உதவி பண்ணாங்க. அதே மாதிரி காயர் அசோசியேஷன், திண்டுக்கலுடைய காயர் அசோசியேஷனும் இந்த 2 அமைப்புகளும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் உதவிகள் பண்ணி இங்கே வந்து ஒரு போஸ்டல் சேவா கேந்திராலேயே ஒரு மிகச்சிறந்த அலுவலகமாக இது ஒரு ஏசி வசதியோட உள்ள வந்து பாஸ்போர்ட்டினுடைய வரலாற்றை எல்லாம் மக்களுக்கு சொல்கிற அளவில் பாஸ்போர்ட் எடுப்பதற்கான வழிமுறைகள் இதெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படையில் அது மாதிரி வந்து நம்ம ஒரு சிறந்த பாஸ்போர்ட் அலுவலகமாக இந்த திண்டுக்கல் உருவெடுத்திருப்பதற்கு காரணம் இங்கே பொதுமக்கள் மத்தியில் நம்முடைய சேம்பர் ஆஃப் காமர்ஸ் காயூர் அசோசியேஷனுடைய பங்களிப்பு, அவங்களுடைய ஆதரவு, ஒத்துழைப்பு இதுதான் இன்னைக்கு விரைவில் துவங்குவதற்கு காரணமாக இருந்தது.